ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாங்கிபாத். அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், புளி, புளியோகரை பொடி, கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு, மோர் மிளகா, வேர்க்கடலை, வடித்த சாதம். ஸோ நான் இப்போ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா, மெயினாக நம்ம கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறதுனால தான் அதோட பேர் வாங்கிபாத்துன்னுட்டு. கத்திரிக்காய் அப்புறம் இந்த இது இருக்குது இல்லையா, சேப்பக்கிழங்கு, இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னா, தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதில் வச்சிங்கன்னா கருப்பாகாது. எப்போவுமே தயிரோடு இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா, வாழைத்தண்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதில் மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கழுவுனா இது போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பேன் ஆன் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது இதாகிறதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பச்சை வேர்க்கடலை இதுக்கு போட்டால் நல்லா சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா இருக்கும். அது இல்லை பச்சை வேர்க்கடலை, கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதை கொஞ்சம் எப்படின்ட்டு இப்போ எண்ணெயில் நம்ம மோர் மிளகா, வெறும் மிளகா போடுறத விட இந்த மோர் மிளகா நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம் அந்த சாப்பாடில். அதனால மோர் மிளகா நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேர்க்கடலையும் கொஞ்சம் மோர் மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அது நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறமா இதில் போடணும். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். கத்திரிக்காய் 5 நிமிஷத்தில் எண்ணெயிலேயே வதங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸோ இப்போ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணுற மாதிரி தான் இது வாங்கிபாத்துன்றது. கத்திரிக்காய் போட்டு பண்ணுறதுனால வாங்கிபாத்துன்ற பேர் இதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் புளியை கட்டியாக. இது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இது 1 கப்பு தேவைப்படும். போட்டு கொஞ்சமாக தண்ணி,
அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சிடலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். புளின்றதுனால நான் கொஞ்சம் சால்ட் அதிகமாக தான் போடுறேன். இது வந்து எப்படி என்னங்க, இது புளி போடுறதுனால நீங்கள் வந்து இது 15 நாள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு நாள் எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து இங்கே வேலைக்கு போகிறவங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போ தேவையோ அப்போ வந்து சாப்பாடு மட்டும் உடச்சிட்டு இதை வந்து எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு, இன்னும் கொஞ்சம் இதில் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ நல்லெண்ணெய் போட்டு சூடு பண்ணிவிட்டு இதில் சாப்பாடில் எவ்வளோ சாதம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சாதத்துக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை. ஸோ இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கோ பேச்சுலர்ஸ்க்கோ எல்லாருக்குமே வந்து சண்டேஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்தில் நீங்கள் வந்து அழகாக வந்து சாப்பாடில் கலந்துட்டு எடுத்துன்னு போகலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க, கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புளிக்கு நம்மளுக்கு எவ்வளோ புளியோதரை பொடி வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இது வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் இந்த புளிக்கு. ஸோ இப்போ இந்த புளிக்கு வந்து நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன் போடணும். ஸோ அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம் இதில். ஸோ இப்போ வந்து இதை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. ஸோ முதல்லையே எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இருக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பண்ணும்போதே நீங்கள் வந்து நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காயோட இந்த புளியோகரை பொடி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இது கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் வடித்த சாதம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வடித்த சாதம் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ஒரு அளவுக்கு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது அவ்வளோதான் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே பாயில் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டக்குன்னு ஏதாவது அவசரம்னா எடுத்து சாதத்தில் வந்து வடித்த சாதத்தில் கலரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக இதில் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இதில் புளி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கேரட் கட்டிட்டு போனாலும் கொஞ்சம் தாங்குங்க. டக்குன்னு வந்து கெட்டு போகாது சாதம்.
அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இதன் மாதிரி கலருக்கு எடுத்துன்னு போகலாங்க. ஒரு சுவையான டேஸ்டியான வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.